வணக்கம்னா உங்க வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர் ஆகணும்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியணும், என்னென்ன லேர்ன் பண்ணணும், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மைண்ட் செட். அதாவது மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பேசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இல்லாம பாத்தீங்கன்னா லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஷார்ட் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு ஸ்டாக்ஸை நல்ல ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பிக் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது என்னன்னா, நம்ம ஒரு மிஸ்டேக்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டராக ஆயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அதாவது இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஜேர்னியே இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு, அதாவது மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆகி அந்த ஸ்டாக்ஸை சேல் பண்ணாத வச்சிருங்க. அதில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்கணும். ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறீங்கன்னா லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனிக் ஆகிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன், அந்த மணப்புரம் ஷேர் வந்து ஆசீர்வாத் இதில் வந்து இஷ்யூ வந்த அப்போ வந்து ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்தது. ஓகேங்களா? அந்த ரேஞ்சில் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு ஸ்டாக்ஸை விற்கக்கூடாது, அந்த மாதிரி விற்றுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மறுபடியும் அந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ எவ்வளோ விற்கிதுன்னா 197 ரூபாய் விற்கிது அந்த ஸ்டாக்ஸு. ஆனால் பட் அது வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன முக்கியம்னா, ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர் ஆகணும், ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஸ்டாக்ஸோடைய ஃபண்டமெண்டல், அந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால தான் இந்த ஃபண்டமெண்டலுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்டாக்ஸில், பேசிக்ஸில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் ஏன் அந்த ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு, எதனால், இது திரும்பி எப்போ அதுக்கு சப்போர்ட் இருக்கா, அதுக்கப்புறம் சப்போர்ட் இருக்கா, அதுக்கப்புறம் அதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இல்லை என்ன, அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாங் டேர்ம் விசஸ் ஷார்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். இந்த லாங் டேர்ம் விசஸ் ஷார்ட் டேர்மில் என்னென்னா, ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கி போகிறீங்கன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷங்கிறது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து வாங்குறீங்கன்னு வச்சிங்கன்னா அது ரொம்பவே ரிஸ்கானது. அதாவது ஷேர் மார்க்கெட்டை வந்து நீங்கள் காசு பண்ணணுன்ட்டு வந்துட்டீங்கன்னு வச்சிங்கனாவே கிட்டத்தட்ட லாங் டேர்மு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இருக்கிறதுலே அதிகமான ப்ராஃபிட் கொடுக்குறது ஸ்டாக் மார்க்கெட்டு தான். இதுவே நிறைய வெல்த் கிரியேட் பண்ணலாம் லாங் டேர்மில். இதுவே ஷார்ட் டேர்மில் வந்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்காகவும் இருக்கும். நீங்கள் பயத்திலே பாதி இதாகிடுவீங்க. அது இல்லாமல் ஷார்ட் டேர்மில் எதையுமே பண்ணாதீங்க தயவுசெய்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி ஏன் அந்த ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணுறோம், எதுக்காக அந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறோம், அது ஏன் எதுக்காக நம்ம அந்த ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே, மார்க்கெட் இறங்கின உடனே டக்குன்னு வித்துறக்கூடாது. அந்த ஃபண்டமெண்டல் பார்த்து தான் நீங்கள் வாங்கினீங்களே, அந்த ஸ்டாக்ஸ் ஏன் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு ஸ்டாக்ஸை வந்து ஒரு வின்னிங் ஸ்டாக்ஸ், ஒரு கம்பெனி இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரிசர்ச் பண்ணும். ஒரு கம்பெனி ரிசர்ச்சுங்கிறது முக்கியம். அடுத்தது ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை வந்து டைவர்சிஃபிகேஷனாக வைக்கணும். ஒரேடியாக ஸ்டாக்ஸ்லேயே போட்டுறக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் மார்க்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டு பீஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
ஒரு அளவு ஒரு இப்போ ஒரு 100%ன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 50% ஸ்டாக்ல, 20% மியூச்சுவல் ஃபண்ட்ல, 20% கோல்ட்ல, 10% பாண்ட்ல, இல்லை எப்படி வேணாலும் இந்த 50% மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பாண்டில் போட்டு கூட அந்த பாண்டில் வர காசை தூக்கி கூட இதில் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸை ரிசர்ச் பண்ணி ஒரு கம்பெனியோடைய 5 வருஷம் ரிட்டர்ன், அதாவது 5 வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு, இந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, பிளைண்டாக யாராவது டிவியில் சொல்கிறத கேட்டுட்டு வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸை வாங்குங்க, இன்னும் ஒரே மாதத்தில் ஏறிடும், சல்லுன்னு ஏறுங்க இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்வாங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்காதீங்க. நான் சொன்னால் கூட அந்த ஸ்டாக்ஸோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டாக்ஸே வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் இறங்குதுன்னு வச்சுக்கிங்களேன், டக்குன்னு வித்துட்டு உடையாந்துடக்கூடாது. அந்த ஸ்டாக்ஸ் ஏன் இறங்குது, அதுக்கான என்ன ரீசன், அதுக்கான நியூஸ் ஏதாவது அப்டேட் ஆயிருக்கா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை விற்கலாமா, இல்லை வச்சிருக்கலாமா, இல்லை வாங்கலாமான்னு நீங்கள் சிந்திச்சு யோசிச்சு இது பண்ணணும். இப்படி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் கோடீஸ்வரனாக ஆகிடலாம், இல்லைன்னா ஒரு லட்சாதிபதியாக ஆகிடலாம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறையா இந்த மாதிரி அப்டேட்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன், அதோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷேரை வாங்குங்க. அதாவது இவர் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு யாருமே அந்த மாதிரி வாங்காதீங்க. ஒரேடியாக அதாவது பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரேடியாக ஸ்டாக்ஸை வாங்கிடாதீங்க, ஒரே ஸ்டாக்ஸை வாங்கி போட்டுறாதீங்க. மார்க்கெட் எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்க இறங்க ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா கீழே இறங்குதா, அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டாக்ஸ் வாங்கி போடுங்க. கீழே இறங்குதா, அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்டாக்ஸ் வாங்கி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் இருக்கும். ஒரு 10-20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் டிவிடெண்டு, போனஸு, ஸ்ப்ளிட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் அடையலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்கிறதும் ஏறும், அதுலேருந்து நீங்கள் பெனிஃபிட் அடையலாம். நீங்கள் போட்ட அமௌண்ட்டாக கூட விற்றுட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை அப்படியே வச்சுருக்கலாம், இல்லைனா அதை விற்று கூட நீங்கள் பாண்டில் போட்டு திரும்பி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த காம்பவுண்டிங் பவர் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக்ஸுங்கிறது ரொம்ப ஏறிடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பயங்கிறது ரொம்ப முக்கியம். பயம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை வந்து இது வரைக்கும் என் போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000 லாஸ் ஆகும். 20,000 30,000 50% இறங்கும்போது கூட பயப்படக்கூடாது. பயப்படாத பொறுமையாக இருந்து நீங்கள் ஸ்டாக்ஸுங்கிறத பிக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.